முடியாது. அதுக்காக தான். சரியா சரியா தங்கம்? வாழ்க வளம். கண்ணா ஆரம்பிச்சிடலாமா? ரைட், ஓகே. நம்ம பரு உடலை பார்த்துட்டோம். இப்போது அதில் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க ஜீவ வித்து குழம்புன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படை தத்துவத்தில் போயிடலாம். ஜீவ வித்து குழம்பு ரொம்ப புதுசாக இருக்குல்ல இந்த குழம்பு பேர். கத்திரிக்காய் குழம்பு தெரியும் நமக்கு, வத்த குழம்பு தெரியும், ஜீவ வித்து குழம்பு. இந்த ஜீவனுக்குள்ளே உற்பத்தி ஆகிறதால ஜீவ வித்து குழம்பு. இது ஃபுல்லாக சயின்ஸுங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மனுஷனோட உயிர் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படை தத்துவத்தில் இந்த ஜீவ வித்து குழம்புன்றது மனிதர்களுக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடியது. இது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 தாது பொருளாக பிரியுது. முதல் நம்முடைய உணவு, நீங்கள் எது சாப்பிட்டீங்கனாலும் அது உடனே என்னவாகும்? ரசமாக மாறும். பல்லு நல்லா அரைச்சி உள்ளே தள்ளி இறைப்பையில் போய் ரசமாக மாறும். அந்த ரசத்துலேருந்து சிறுகுடல் என்ன பண்ணும்? ரத்தன்ற ஒரு எனர்ஜியை பிரித்து எடுக்கும். ஃபஸ்ட்டு ரசம், அதுலேருந்து ரத்தத்தை பிரிஞ்சு எடுக்கும். அந்த ரத்தத்தில் இருக்கிற கெட்டி பொருள்லாம் அடுத்தது என்னவா மாறும்? தசையாக பிரித்து எடுக்கும். ரத்தத்தில் இருக்க கெட்டி பொருள்லாம் தசையாக மாற்றம் பெறும். தசையிலேருந்து ஃபில்டரானது தான் என்னவா மாறும்? அதுலேருந்து தசையிலேருந்து ஃபில்டரான எண்ணெய் இருக்குது பாருங்கள், தசையிலேருந்து ஃபில்டர் பண்ணது கொழுப்பாக மாறும். கொழுப்பு எங்கே போய் நிற்கும்? ஜாயின்ஸ், 2 போன்ஸ், எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கே போய் கொழுப்பு நின்று அங்கே ரூப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். அந்த கொழுப்புலேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட சுண்ணாம்பு சத்து தான் எலும்பா போனாக மாறுங்க. அடுத்தது பாருங்கள், எலும்புலேருந்து இன்னும் ஃபில்டர் பண்ணது தான் போன் மேரோன்னு சொல்லக்கூடிய மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க. இந்த மேலே இருக்கிறது தசை. ஒவ்வொரு போனுக்கு உள்ளேயும் இருக்கும் தெரியுங்களா? அப்படி தட்டிங்கன்னா உள்ளேருந்து விழும். அதுக்கு பேர் மஜ்ஜைன்னு பேர். அந்த மஜ்ஜையிலேருந்து ஃபில்டர் ஆனது தான் கடைசியாக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஜீவ வித்து குழம்பு. இது எப்படி உற்பத்தி ஆகும்னா, நாம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மா சாப்பிட்டு தொப்புள் கொடி வழியாக அப்படியே வந்து உடலை கட்டுமானம் பண்ணும். கட்டுமானம் பண்ணி மூளை, இப்போ இந்த கையில் இந்த போனை கட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே போன் மேரோ இருக்கும். மேரோக்குள்ளே இந்த ஜீவ வித்து குழம்பு ஃப்ளூயிடு உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கும். அதே மாதிரி கபாலம் சொல்லக்கூடிய மூளையில் தான் முதல் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகி அப்படியே கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்பைன் இருக்கு இல்லையா, நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் 33 ஜோடி எலும்பு இருக்குது. அதுக்கு நடுவில் 31 ஜோடி டிஸ்க் இருக்கும். இந்த 31 ஜோடி டிஸ்கிலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா, அதை பாருங்கள், இதுதான் நம்ம முதுகு தண்டுவடம்னா இதில் 33 ஜோடி எலும்பு இருக்கும். ஸ்பைனல் கார்டு நீங்கள் காமிப்போம். அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு வெயின் இருக்குது. அதுக்கு சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க சயின்ஸில். சித்தர்கள் அதை சுழுமுனை நாடின்றாங்க. இந்த பிரெயினில் உற்பத்தி ஆகி குழந்தை கட்டுமானம் இதெல்லாம் கருப்பையில் இருக்குமோ நடக்குது. கட்டுமானம் பண்ணிவிட்டு இந்த மூளையிலேருந்து அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்கி வருது பார்த்திங்களா? வரும்போதே இந்த டிஸ்கிலேருந்து தான், எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிறது டிஸ்க். இந்த டிஸ்கிலேருந்து தான் நர்வ் ரூட்டு நரம்புகளுடைய ரூட்டு மேஜர் ராஜ உறுப்புகளுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, லிவருக்கு, பித்தப்பைக்கு, கணையத்துக்கு, கல்லீரலுக்கெலாம் இப்படி இறங்கும்போது கொடுத்துக்கிட்டே வரும். எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா? கடைசியாக எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே கீழே இந்த செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய மூலாதாரம்னு சொல்கிறாங்க சித்தர்கள். நம்ம சயின்டிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்பைன் கீழே ஒரு தோல் பை மாதிரி இருக்குது. அங்கே ஸ்டோர் ஆகும். என்னதுங்க? ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்படியே உடலை கட்டுமானப்படி அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் அதுக்கப்புறம் சாப்பாடு, தாய்ப்பால் குடிக்கிறோம், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோம். வளர வளர நல்லா சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஒரு 13 வயசு வரைக்கும் நடக்குது. உடலை கட்டுமானம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். 13 வயசுக்கு இந்த கீழே சேர்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா அந்த வித்து பையில். அங்கே செக்ஸ் வைட்டல் டேங்க்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டேங்க் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஆனால் அங்கே டேங்கெல்லாம் இல்லை, ஒரு நரம்பு முடிச்சு சேர்ந்த தோல் பைன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இன்றைக்கி சயின்ஸும் அதை ஒத்துட்டுருக்குது. ஸ்பைனு கீழே அந்த தோல் பை இருக்கும். இந்த தோல் பையில் சேர்ந்துட்டே இருக்கு பாருங்கள். இது சேர அப்படியே சேர்ந்துட்டே இருக்குமா? அது சின்ன பை தானே, என்னாகும்? ஃபுல்லாகி என்னாகும்? ஓவர்ஃப்ளோ. எப்படி வாட்டர் டேங்கில் தண்ணி ஏற்றினா ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வழியாக வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது பெண்களுக்கு மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது, மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வெளியில் வர அந்த 13 வயசு வெளியில் வர ஆரம்பித்தோடனே கருமுட்டை வளர்ச்சி அடையுது. பெண்கள் தாய்மை அடைகிற பக்குவத்தை அடைகிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த வெளியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட சிம்டம்ஸு ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த 13-14 வயசில் உடல் உறுப்புகளில் மாற்றம் ஏற்படுது. ஒரு பெண்ணுனா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஆண்னா இந்த ஸ்ட்ரக்சர். ஆண்களுக்கு என்னென்னா அரும்பு மீசம் முளைக்கும், டோன் சேஞ்ச் ஆகும். அதான் சிம்டம்மு.
டோன் சேஞ்ச் ஆகிட்டாலே உங்களுக்கு என்னென்னு அர்த்தம்? ஃப்ளூயிடு ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். என்ன ஒரு பெரிய இதில் வித்தியாசம்னா, பெண்களுக்கு மாதவிடாய் வரதால் ஒரு துன்பமாக போயிடுது. அவங்களுக்கு அப்படி வரிஞ்சு வெளியில் வர ஆரம்பித்த உடனே கருமுட்டையை எங்கள் உற்பத்தி ஆகி ஓமில் நிற்குங்க. நின்றுட்டு என்ன பண்ணோம், ஒரு 5 days 6 days வெயிட் பண்ணும். இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகும்போதே கருப்பை சென்டரில் இருக்கும், 2 பக்கம் ஓவம் இருக்கும். இந்த கருமுட்டை இப்படி நிற்கும். இந்த கர்ப்பப்பையில் ஒரு பெட்டு ஃபார்ம் பண்ணும். உள்ள உயிரணு ஆண்கிட்டேருந்து வருதா அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும். ஒரு பொண்ணு பீரியட் ஆகி 14 15 16 14 15 16 17 18 இந்த 5 நாளில் அந்த உயிரணு உள்ளே வருதான்னு பார்க்கும். அப்படி வரலன்னா அந்த கருமுட்டை தன்னையும் ஸ்மாஷ் பண்ணும். அங்கேயே பண்ணும், ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து தான் அது உள்ளே என்ட்ராகும். அது ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இந்த பெட்டு ஃபார்ம் அதில் கருப்பையில் அதையும் எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு வெளியில் வருது. அதுதான் மென்சுரேஷன். அதனால தான் பெயின்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் ஆண்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு யூரினரி ட்ராக் பாதையும் பெனிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஜனன உறுப்பில் யூரின் பாதையும் இந்த வர பாதையும் ஒன்றா இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணும், யூரின் மோஷன் போகும்போதெல்லாம் என்ன ஆகுங்க, பர்டிகுலராக யூரின் போகும்போது இந்த ஃப்ளூயிடு என்ன ஆகும்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். 13 14 வயசில் முதல் பயந்துக்குவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, அதை ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். வெளியில் சொல்கிறதில்ல. பெண்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாப்பான்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, அதை பயந்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இது என்ன ஆகுனா நாள்பட ஒரு இன்பமான உணர்வை கொடுக்கும். எப்படி ஒரு ஆண் பெண் இணையும் போது தாம்பத்தியத்தில் ஒரு உணர்வு வருதோ அதே உணர்வு அந்த ஆண் பிள்ளைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க தவறான வழிகளுக்கெல்லாம் அதை போயிட ஆரம்பிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த அற்புதமான பயிற்சி. அதை என்ன பண்ண போகிறோன்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை பற்றி பார்த்தோம். ஒரு வித்து பையில் ஒரு செக்ஷுவல் டேங்க்கில் 14 சொட்டு விந்து இருக்குங்க. 14 ட்ராப் தான் இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோ சின்ன பை. அதுக்காக சொல்கிறோம். ஒரு தடவை கணவன் மனைவி தாம்பத்தியம் கொள்ளும்போது 6லேருந்து 7 சொட்டு விந்து ஒரு ட்ராப் வெளியில் போகுது. இப்போ ஒரு ட்ராப்பை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி சயின்ஸில். ஒரு ட்ராப்பை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் 1 சொட்டு ரத்தம், 2 சொட்டு ரத்தம், 3 சொட்டு ரத்தம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் 1 சொட்டு விந்துநாத திரவம் 88 சொட்டு ரத்தத்துக்கு ஈக்குவலுங்க. ஒரு ட்ராப் செக்ஷுவல் ஃப்ளூயிடு 88 சொட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எதில் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி எதில் இருக்குது, ஒரு ட்ராப் செக்ஷுவல் ஃப்ளூயிடில் இருக்குது. பார்த்துக்கோங்களேன். இப்போ இருக்கிறதுல ரிச்சஸ்ட் ஃப்ரூட் எதுங்க? நம்ம எந்த பழம் விலை எப்பயுமே ஒரே எவர் க்ரீனாக இருக்கும்? எந்த பழங்க? என்னங்க சத்தமாக சொல்லுங்கள். ஆப்பிள் பழம். ஒரு நல்லதுனால அதான் எடுத்துன்னு போய் வைப்போம் ஃபஸ்ட்டு தட்டில். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை பார்க்க போகணுனால என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் கொண்டு போவோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 64 நாள் நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா 65வது நாள் 1 சொட்டு ட்ராப்பு விந்துநாதம் உற்பத்தி ஆகுது. அப்போ 1 சொட்டு செக்ஷுவல் ஃப்ளூயிடு 64 ஆப்பிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அமைப்பு நம்ம உடம்புல நடக்குது. நம்ம ஒரு லிக்விடை வச்சுருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ வேல்யூபிளான ஒரு லிக்விடு நம்ம வச்சுருக்கிறோம். இது என்னன்னா இதெல்லாம் ரிசர்ச்சில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஆண்களுக்கு விந்துன்னு சொல்கிறாங்க, பெண்களுக்கு நாதம்னு சொல்கிறாங்க. இதை தான் சைவ சித்தாந்தத்தில் பாடினாங்க. நாத விந்து கலாதி நமோ நம. நாதமும் விந்தும் கலந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். சாமிஜி ரொம்ப அழகாக பண்ணாங்க. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். நாங்கள் தந்தை தாய் சேர்ந்தாங்க, நம்ம வந்தோம். அப்பா கிட்டேருந்து விந்தும் அம்மா கிட்டவும் நாதமும் சேர்ந்தோன்னா கருப்பையில் போய் ஒரு உயிராக உருவாகி வந்துட்டோம். சரி, உயிர் உருவாகிறதுக்கு இது 2 வெளியில் வரணும். அப்போ உயிர் போகிறதுக்கு நம்ம உயிர் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம், பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிட்டாரு சொல்கிறோம். உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் வந்தெல்லாம் உடனே உயிர் போக, ஒரு ஹார்ட் நின்னா கூட நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த ஹார்ட் நின்றுடுச்சுன்னா கூட படத்தில் கூட வந்துட்டு பாருங்கள். சிவாஜி படத்தில் ஒரு 2 நிமிஷம் ஒரு எத்தனை மணி நேரம் மூச்சு அடக்கி ரகுவரன் என்ன பண்ணுறாரு, உயிரை கொண்டு வராருல. யாரோ நடித்தார், ரஜினி யாரோ நடித்தார் அந்த படத்தில். அந்த மாதிரி உங்கள் ஹார்ட் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நின்னாலும் கூட உங்களுக்கு சில வித்தைகள் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்கள உயிரோட கொண்டு வந்துட முடியும். சரிங்களா? இப்போது அதில் நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி தான் இறந்தவங்களெல்லாம் உயிரோட கொண்டு வந்தாங்க. ஏன்னா உடனே உயிர் போயிடாது. ஆனால் இந்த உயிரை எப்படி போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க.
அந்த காலத்துலலாம் இப்போ சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம், நம்ம 20-25 வருஷம் முன்னாடி கூட இயற்கையான மரணங்கள் தான் இருந்தது. நம்ம தாத்தா பாட்டிலாம் 90 வயசு, இன்றைக்கும் நேற்று நாங்கள் இங்கே சென்னை வரத்துக்கு முன்னாடி 90 வயசுங்க ஒரு பாட்டிக்கு, அவங்களுக்கு ஹோமம் பண்ணாங்க, நாங்கள் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த காலத்து சாப்பாடு 90 வயசு. அந்த மாதிரி 90-98 வயசுக்கு இயற்கையாக தான் இறந்து போனாங்க. இன்றைக்கி தான் 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக், 20 வயசில் பிரெயின் ஸ்ட்ரோக்கு, பயமாக இருக்குது. 60ஆம் கல்யாணம் பார்க்குறதே அபூர்வமாகிடுச்சு. அந்த காலத்துலலாம் இயற்கையாக, நம்ம வீட்டில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இயற்கையாக மரணம் அடைகிறவங்க மோஷன் யூரின் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இறந்து போகும்போது மோஷன் யூரின். கடவுள் நம்மளை ரொம்ப அழகாக எப்படி சுத்தமாக கொண்டு வந்தாரோ, பிறந்த குழந்தை பாருங்கள் சுத்தமாக இருக்கும், அது உள்ளே ஒன்றும் இருக்காது. அப்புறம் தாய்ப்பால் சாப்பிட தான் மோஷன் போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளை கொண்டு போகும்போதும் சுத்தமாக தான் கொண்டு போவார். டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி யூரின் மோஷன் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வரும்போது இந்த டேங்க் உடஞ்சி இந்த ஃப்ளூயிடும் வெளியில் வந்துடும். இதை எப்படி தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணாங்க? அந்த காலத்தில் ஒரு ஆண் இறந்துட்டா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் இருந்தாங்க, மருத்துவம் பார்க்குறவங்க இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு இவருக்கு இறந்துட்டாரா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர் அப்போல்லாம் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளோ கிடையாது. வீட்டில் யாராவது கை வைத்தியமாக பண்ணுறவங்க நான் கூப்பிட்டு காமிச்சோன்னே அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்க உள்ளே போய் ஆண்களாக இருந்தால் ஆண்கள், பெண்களாக இருந்தால் பெண்கள் துணியை விலக்கி அவங்க ஜனன உறுப்பின் வழியாக இந்த வைட்டல் ஃப்ளூயிட் வெளியில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க வெளியில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? சத்து விட்டான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சத்து விட்டான்னு தான் என்னவா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போது நாம் எல்லாம் தப்பாக தான் சொல்லிட்டுருக்கோம். சத்து விட்டான், உயிர் சத்த விட்டான்னு சொன்னாங்க. அதை நம்ம செத்து விட்டானா மாற்றிட்டோம். அப்போது யார் அந்த உயிர் சத்து வெளியில், ஒருத்தர் உடம்புலேருந்து உயிர் சத்து வெளியில் போனால் தாங்க உயிர் பிரியும். எங்கள் வீட்டு நிஜமாகவே எங்கள் வீட்டு எனக்கு ஆச்சரியமாக இதெல்லாம் சாமிஞ்சிக்கிட்டு படித்தப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து தெருவிலேங்க ஒரு அண்ணா, நாங்கள் பெங்களூர் ஹை ரோடுங்க, ஒரு இதில் ட்ரைலர் ஆக்சிடெண்ட் ஆகி 2 கால் போயிடுச்சு. ஆனால் 22 வருஷம் ஒரு ஆரோக்கியமாக இருந்தார், நல்லா இருந்தார். 2 கால் எடுத்துட்டாங்க, சர்ஜரி, பல நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் நல்லாயிட்டார். ஆனால் ஒருத்தர் பக்கத்து தெருவில் அதே இன்னொருத்தர் உட்கார்ந்தார், காஃபி எடுத்துகிட்டு சொன்னார், காஃபி எடுத்துருக்குள்ள இறந்து போயிட்டார். அப்போ என்ன அர்த்தங்க? யாருக்கு இந்த விந்துநாத திரவம் செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு திறமானதாக இல்லையோ அவங்களுக்கு சீக்கிரம் நோய் வரும், மரணம் வரும். யாருடைய செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு விந்துநாத திரவம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியாக இருக்குதோ, அவங்க நல்லா தரமாக வச்சுருக்காங்களோ, அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். கண்டிப்பாக இது முடியும். இது சித்தர்கள் சொன்னது மட்டும் இல்லை, இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ யாருக்குடைய உடம்புல அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் அந்த டேங்கில் நல்லா இருக்குதோ, நல்லா எனர்ஜியாக வச்சுருக்குறாங்களோ, அவங்க எந்த நோய் வந்தாலும் அதுலேருந்து எதிர்த்து போராடி பழைய நிலைமைக்கு வர முடியும். அப்படி இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை எப்படி திறமானதாக நம்ம அந்த ஃப்ளூயிடை திறமானதாக மாற்றக்கூடிய பயிற்சி தான் இந்த சித்தர்கள் யோக காயக்கல்ப பயிற்சி. இங்கே பாருங்கள் எவ்வளோலாம் நன்மை இருக்குது. அப்போ இதை நிறைய யூஸ் பண்ணலாமா? அப்போ இதுதானே மூலமாக இருக்குது. இப்போ தாம்பத்தியத்துக்கு அப்போ இது ரொம்ப இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணாமே வச்சுக்கிறோன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உள்ளே அடக்கக்கூடாது. இந்த எப்படி நம்மளோட உடம்புல மலம் மூத்திரம், நம்ம போகிற மலம் ஜலம்னு சொல்லுவாங்க, மலம் மூத்திரம் ஒரு கழிவு, அதை மாதிரி இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு ஒரு கழிவு தான். அப்போ அதை தேவையானப்போ எப்போ அது வெளியில் போகணும், என்ன பண்ணணும்? வெளியில் போயிடணும். புரிதல் இல்லாமல் அதை உள்ளே அடக்கினாலும் பலவிதமான நோய்கள் நம்ம உடம்புல வரும். முதல் வர்றது பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். யார் அந்த செக்ஷுவல் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் தான் நிறைய வரும், ஹார்ட் அட்டாக் வரும், நிறைய இருக்குது. அப்போ இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை பற்றி இப்போ நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம். இன்னும் டெப்த்தாக நம்ம இப்போ பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது, இல்லை இன்னும் என்ன ரிசர்ச்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இதை பற்றி சொல்கிறோம். இதை பற்றி புரிதலால் தான் இன்றைக்கி நிறைய இளைய தலைமுறையினர்கிட்ட நிறைய தவறுகள் நடக்குது. சின்ன குழந்தைங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுதுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரெக்னன்சி நிறைய போயிட்டுருக்குது. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் பெரியவங்க வந்திருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு இதை புரிதலை சொல்லி, இது நல்லது கெட்டது சொல்லி, இது என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்து நம்ம குழந்தைங்கள காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி பயமாக இருக்குது, ஒரு குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருமா நல்லபடியாக வீட்டுக்குன்னு. இப்போ இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிறதுக்கு தாங்க இந்த அற்புதமான பயிற்சி அருள் தந்தை குறிப்பாக இது மாணவர்களுக்கு போய் சேரணும்னு சொன்னாங்க. இதை பற்றி நம்ம பெரியவங்களுக்கே புரிதல் இல்லை, அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்னா என்ன, இதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குது, இதை தாண்டி ஒரு தாம்பத்தியத்துக்கோ ஒரு கணவன் மனைவி உறவுக்கோ மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி இது எதுக்கெல்லாம் பயன்படுது, இது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நிர்ணயம் பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. வாழ்க வளம். ரைட், ஓகே, வாழ்க வளமுடன். இப்போது
நம்ம ஒரு முக்கியமான இது, மனித உடலில் இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு தான் 7வது தாது பொருளாக மாறுது. நாம் உண்கின்ற உணவு தான் ரசமாகி, இரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, விந்துநாத திரவமாக மாறுகிறது. இதில் முதல் 6 ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டு நீர் ஆகாரமாக இருந்ததுன்னா 20 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே மாறிடும். நீர் ஆகாரமாக இருந்ததுன்னா. திட ஆகாரமாக இருந்ததுன்னா 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்தில் இந்த 6 ப்ராசஸ் முடிஞ்சிடும். அந்த 7வது ப்ராசஸ் ஆகிய விந்துநாத திரவம், அது விந்துநாத திரவமாக மாறுவதற்கு 14 நாட்கள் எடுத்துக்கும். சில மருத்துவம் 14 நாட்கள் சொல்கிறது, சில மருத்துவம் 48 நாட்கள்னு சொல்லுது. 14 நாள் மினிமம் எடுக்கும். ஏன்னா நம்மளுடைய ஏன்ஷியன்ட் மெடிசின்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கிற கழிவுகள் 3 கழிவுகள், சிறுநீர், மலம், விந்துநாதம். இது 3ஐயும் நம்ம முறையாக வெளியேற்றணும்னு மருத்துவம் சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சு. உங்களுக்கே ஒரு கொஸ்டின் கேட்டுங்க, நம்ம ஒரு நாளைக்கு நான் 6 முறை சிறுநீர் கழிக்கிறேனா? ஏன்னா சிறுநீர் என்பது யூரிக் ஆசிட், உப்பு கலந்தது. உடலுக்குள்ள உப்பு தங்கிட்டாலே பிரச்சனை வந்துடும். அப்போ 6 முறை ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதர் சிறுநீர் கழிக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். நம்ம ஆயுர்வேத மருத்துவமெல்லாம் அதுக்கு டைமே சொல்லுது, 5 AM 5 PM அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதே போல் விந்துநாத திரவம் இது இது ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர், மலம் ஒரு நாளைக்கு 2 முறை, விந்துநாத திரவம் 15 நாட்களுக்கு 1 முறை அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 14 நாட்கள் எடுத்துக்கும் இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு, நாம் சாப்பிட்ட சாப்பாடு அது வந்து விந்துநாத திரவமாக மாறுவதற்கு. ஏன் இதில் வந்து சித்தர்கள், நம்மளுடைய யோகா அறிவியல் இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை பற்றி இவ்வளோ சொன்னாங்க? இதை இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா ஆராய்ச்சி பண்ணிச்சது. விஞ்ஞானம் எடுத்த முதல் கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மூளையில் இருக்கிற திரவத்தில் இருக்கிற மூலக்கூறுகள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனிதர்களுடைய மூளையில் திரவத்தில் இருக்கிற பிரெயின் லிக்விடில் இருக்கிற மூலக்கூறுகளும் மனிதனுடைய விந்துநாத திரவத்தில் இருக்கிற மூலக்கூறுகளும் ஒன்றா இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ரிசர்ச். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த விந்துநாத திரவத்திற்கும் மூளையில் இருக்கிற திரவத்திற்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அப்படின்னு. அடுத்தது 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூளை பகுதியினுடைய அடிப்பகுதியில் ரெப்டிலின் பிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது? ரெப்டிலின் பிரெயின். அந்த ரெப்டிலின் பிரெயினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேலை தான் அதுக்கு வேலை. முதல் வேலை, நான் உயிரோடு இருக்கணும். முதல் வேலை என்னது? அதனுடைய அங்கே இருக்கிற அந்த செல்கள், அங்கே இருக்கிற நியூரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, மனசுக்கு மூளையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா, நான் உயிரோடு இருக்கணும். 1. 2வது, என்னுடைய தலைமுறை பதிவுகளை அடுத்த சந்ததிக்கு நான் கடத்தணும். இந்த 2 தான். விஞ்ஞானம் எப்படி கண்டுபிடிக்குது பாருங்கள். இந்த 2 தான். முதல்ல என்னது? நான் உயிரோடு இருக்கணும். நான் இருக்கணும்பா, இந்த உலகத்தில் நான் ஜனனிச்சுட்டு இருக்கணும். எது நடந்தாலும், இப்போ நான் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு வண்டி வருது, டக்குன்னு நீங்கள் இப்படி ஓரம் ஒதுக்கிறீங்க, எப்பா ஒரு நிமிஷத்தில் நான் சப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, இது எதனுடையது? அந்த ரெப்டிலின் பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ். அதுதான்
என்னுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்கணும். இந்த 2 தான் வேலை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தது. அப்போ இந்த 2ம் சயின்ஸ் இப்படி சொல்லித்து, நம்முடைய வேத அறிவியல் என்ன சொல்லுது அதுதான் இங்கே நாங்கள் போர்டில் இங்கே கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் கிளாஸ் முடியும் போது நீங்கள் வந்து அப்படியே அது ஃபோட்டோவாக எடுத்துக்கங்க. தலைமுறை பதிவுகள் அப்படின்னு நம்முடைய வேத அறிவியல் சொல்லுது. வேதமும் இதை தான் சொல்லுது. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தலைமுறை 1, 2, 3, 4, 5, 6 தலைமுறை கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனாவது தலைமுறைன்னு கேட்டால் நான் 5வது தலைமுறை. நீங்கள் எத்தனாவது தலைமுறைமா? நீங்கள் எத்தனாவது தலைமுறைமா? தெரியல. நீங்கள் சொல்லலையா? நீங்கள் ஏன் கேட்கல? நீ எத்தனாவது தலைமுறைப்பா? இவ்வளோ பெரியவங்களுக்கே தெரியல, என்ன கேட்குறியப்பா? எத்தனாவது தலைமுறை ஐயா? என்னங்க தெரியாது. அப்போது என் குடும்பத்தில் நான் எத்தனாவது தலைமுறைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறோம்? எங்கள் தாத்தா யார் தெரியுமா? எங்கள் கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? அப்படின்னு நம்ம பேசுகிறோம், நம்ம சொல்கிறோமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதராக, ஒரு ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதராக பிறந்துட்டோன்னா, ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் பர்சன், தனிப்பட்ட முறையில் நாம் அத்தனை பேருமே தலைமுறை 7. இப்போ நான் எத்தனாவது தலைமுறை? நீங்கள் எத்தனாவது தலைமுறை? உங்கள் பையனை கேட்டால் அவன் எத்தனாவது தலைமுறை? 7 தான். உங்கள் பையன்கிட்டேருந்து அம்மா எத்தனாவது தலைமுறைன்னு கேட்டால் யார்? 6. அப்படியே ரிவர்ஸில் போங்க. தனிப்பட்ட முறையில் நான் 7வது தலைமுறை. என்னுடைய அப்பா அம்மா 6வது தலைமுறை. தாத்தா பாட்டி 5வது தலைமுறை. கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி 4வது தலைமுறை. அவங்க அப்பா அம்மா 3வது தலைமுறை. அவங்க தாத்தா பாட்டி 2வது தலைமுறை. அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவ்வளோதான். இதுதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடில் வேத அறிவியல் சொல்கிறது இப்படி, சயின்ஸ் சொல்கிறது ரெப்டிலியன் பிரெயினை பற்றி சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 2த்தையும் நம்ம கோரிலேட் பண்ணிகிட்டே போனோம். அப்போ தான் நமக்கு புரியும் இது விஞ்ஞானமா மெய்ஞானமா. இப்பேற்பட்ட ஒரு சக்தியை என் உடம்புக்குள்ளே நான் வச்சிருக்கிறேனே, அப்போ நான் யார்? அப்போ தான் நமக்கு என்னுடைய பலம் என்ன அது நமக்கு புரியும். அப்போ இந்த 6 தலைமுறை